ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். ஆஹா, அற்புதம்! நாம் ஏன் இதை விட்டுவிட்டு எங்கெங்கோ அலைந்து திரிய வேண்டும் என்று வாழ்ந்த காகம் பற்றி விளக்கும் எளிய கதை. யானையின் சடலம் ஒன்று ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தது. காகம் ஒன்று அந்த சடலத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தது. உடனடியாக போய் அதன் மீது அமர்ந்து கொண்டது. போதுமான இறைச்சியை கொத்தி கொத்தி தின்றுவிட்டு ஆற்றின் நீரை குடித்து ஆனந்தமாக அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது. மிகுந்த திருப்தியுடன் தனது இறக்கைகளை விரித்து பறந்து ஆனந்த கூத்தாடியது. காகம் யானையின் சடலத்தை பார்த்து நினைத்து கொண்டது, ஆஹா, அற்புதம்! நாம் ஏன் இதை விட்டுவிட்டு எங்கெங்கோ அலைந்து திரிய வேண்டும்? இது மிகவும் அழகான வாகனம். இங்கு உணவு மற்றும் தண்ணீருக்கு எந்த பஞ்சமும் இல்லை. ஆற்றங்கரையில் மிதந்து ஓடும் அச்சடலத்தின் மீது காகம் பல நாட்களாக வாழ்ந்து கொண்டிருந்தது. பசி எடுத்தால் யானையின் சடலத்தை உண்பதும், தாகம் எடுத்தால் ஆற்றின் நீரை அருந்துவதும் என அதன் வாழ்வை மிகவும் ஆனந்தமாக போய்க் கொண்டிருந்தது. பிரம்மாண்டமான நீர்நிலை, அதன் வேகமான ஓட்டம், கரையோரம் பறந்து விரிந்து கிடக்கும் இயற்கையின் அழகிய காட்சிகள் என எல்லாவற்றையும் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் நதியானது இறுதியாக கடலை வந்து சேர்ந்தது. நதி தன் இலக்கை கண்டுபிடித்து விட்டது. அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தது. கடலை சந்திப்பதே அதன் இறுதி இலக்காக இருந்தது. ஆனால் அன்று இலக்கற்று பறந்து திரிந்த அக்காகத்திற்கு மட்டும் அந்த நாள் மிகவும் துரதிர்ஷ்டமாகி போனது. சில நாட்களாக நடந்த வேடிக்கை முடிவுக்கு வந்தது. உணவு, குடிநீர், தங்கும் இடம் என எதுவும் இல்லாத இடத்திற்கு அந்த யானையின் சடலமும் அந்த நதியும் அதனை அழைத்து கொண்டு வந்துவிட்டது. எல்லா இடங்களிலும் எல்லையற்ற உப்பு நீர். அக்காகம் அலைந்து திரிந்து சலித்து போனது. பல நாட்களாக களைப்புடனும் பசியுடனும் தாகத்துடனும் நாலா திசைகளிலும் சிறகுகளை அசைத்து தனது கொடூரமான குரலால் கரைந்து கொண்டிருந்தது. கடலின் ஆழம் மற்றும் பறந்து விரிந்த மேக கூட்டங்கள் என அதன் முடிவுற்ற திசைகளில் தேடி அலைந்தது. ஆனால் கடலின் முடிவை எங்குமே காண முடியவில்லை. கடைசியில் சோர்ந்து சோகத்தில் மூழ்கி கடலின் அதே வானளாவிய அலைகளில் விழுந்து மடிந்தது. அப்பொழுது பெரிய முதலை ஒன்று கடலுக்குள் இருந்து தனது தலையை தூக்கி அதனை மிகவும் லாவகமாக விழுங்கியது. உடல் இன்பங்களில் ஈடுபடும் மனிதர்களாகிய நாமும் அதே காக்கையை போலதான் நகர்கிறோம். நாமும் நமக்கு கிடைத்த உணவையும் தங்கும் இடத்தையும் நிரந்தரம் என்று எண்ணிக்கொள்கிறோம். இறுதியில் எல்லையற்ற உலக பெருங்கடலில் பயணித்து மரணம் என்னும் முதலையின் வாயில் முடிகிறது நம் வாழ்க்கை. யாரை வெல்வது, யாருக்காக தோற்பது, யாருக்காக இந்த சண்டை, யாருக்காக இந்த ஓட்டம், யாருக்காக இந்த வாழ்க்கை, யாருக்காக இந்த ஆணவம்? வந்தவன் ஒரு நாள் போவது உறுதி. நாம் இந்த உலகில் இருந்து எதுவுமே எடுத்து செல்ல போவதில்லை. நம் கனவு கோட்டைகளை எல்லாம் மரணம் ஒரு நொடியில் தகர்த்தெறிந்து விட்டு சென்றுவிடும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்வோம். ஆகவே நம் கனவுகளை இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் அர்ப்பணிப்பு செய்துவிட்டு நம் அன்றாட வேலைகளை செய்வோம். பொருள், மண், பணம், போகம் போன்ற ஆசைகளில் வீழாமல் இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணன் திருவடி பற்றுவோம். நன்றி. வையகம் வாழ்க, வையகம் வாழ்க, வளத்துடன் வாழ்க.